அன்புக்கு நன்றி சொல்லத்தான் இந்த விழா. அனைவருக்கும் நன்றி. நான் எந்த இடத்துலையும் கைத்தட்டுங்கன்னு சொல்ல மாட்டேன். இது முழுக்க முழுக்க உங்களுக்கான விழாங்கிறதுனால நீங்களே இட்டு நிரப்புங்க கைத்தட்டல்களால். நன்றி. ஏன்னா இது ஏன் சொல்கிறேன்னா, இந்த அரங்கத்தில் ஒலிக்க வேண்டிய முதல் கைத்தட்டல் உங்களுக்காகத்தான். ஏன்னா இந்த வெற்றி இந்த காலகட்டத்தில் ரொம்ப அரிதான வெற்றியாக கருதப்படுகிறது. ஒவ்வொரு படத்துக்கும் இந்த வெற்றியை சாத்தியமாக்கிய உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய படக்குழுவினர் சார்பாக, ப்ரெஸ்ஸில் யாருமே கைத்தட்டாதீங்க, எங்களுடைய படக்குழுவினர் சார்பாக உங்களுக்கு நாங்கள் கைத்தட்டி நன்றி சொல்லிக்கிறோம். பார்த்திபன் சார் வந்து ஆக்சுவலாக அவர் என்னுடைய மாஸ்டர், நான் ஸ்டூடெண்ட்டு. நீங்கள் கொஞ்சம் சார்னு சொல்லிக்கிறேன். பார்த்திபன் சார் வந்து இந்த விழாவை வந்து உடனடியாக எடுக்கிறதுல வந்து அவருக்கு விருப்பமே இல்லை. வெற்றியை கண்கூட பார்த்து அதை அனுபவித்து அது உண்மைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த நிகழ்ச்சியை வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டார். நிஜமாகவே இது வெற்றி சந்திப்பு தான். அந்த வகையில் உங்களை எல்லாம் அழைச்சதில் அவர் சார்பாக, தயாரிப்பாளர்கள் சார்பாக, திரைப்பட குழுவினர் சார்பாக, எல்லோர் சார்பாகவும் வரவேற்கிறோம். முக்கியமாக இந்த படம் வந்து 1989 புதிய பாதையை ஆரம்பித்தார் அவர். 25 வருஷம் கழிச்சு இப்போது கதை திரைக்கதை வசனம் இயக்கம். அவருடைய கதை திரைக்கதை வசனம் இயக்கத்தில் எத்தனையோ படங்கள் வந்திருந்தாலும் இந்த கதை திரைக்கதை வசனம் இயக்கம் வந்து அவர் கொஞ்சம் வித்தியாசமான படம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, கதையே இல்லாத ஒரு இடத்துல அவர் விளையாட வேண்டியிருந்தது. திரைக்கதையை மட்டுமே நம்பி அவர் பயணிக்க வேண்டியிருந்தது. அந்தந்த கேரக்டர்ஸ் என்னென்ன பேசுவாங்களோ அதை மட்டுமே எழுத வேண்டியிருந்தது. எப்போ தாட் வருதோ அப்போ வாங்க ஷூட்டிங் போகலாம் அப்படின்னு டைரக்ட் பண்ண வேண்டியிருந்தது. ஒரு விதமான பரீட்சார்த்த முயற்சின்னு கூட சொல்லலாம் இந்த படத்தை. எப்படி பரீட்சார்த்த முயற்சின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா இதெல்லாம் அவர் பேசும்போது உங்களுக்கு தெரியாதில்ல, அதுக்காக தான். இந்த படத்தின் கதையை யோசித்து அவர் தன்னுடைய சகாக்களுடன் சீனியர்ஸோட பகிர்ந்துக்கும் பொழுது வெட்ட வெளிச்சமாக சந்தோஷமான எந்த ரியாக்ஷனுமே வரல அவருக்கு. அதை கண்டிப்பாக சொல்லணும். வெற்றினோடனே எல்லாரும் நல்ல புது ட்ரெஸ்லாம் போட்டு வந்துட்டோம்ல. அவர் முதல்ல அந்த கதையை சொல்லும் பொழுது, இப்படிப்பட்ட கதைன்னு சொல்லும் பொழுது ஏகோபித்த ஏகமனதான வரவேற்பு வரவில்லை. அதை சொல்லியே ஆகணும். அந்த கதையின் மீது, அவர் எடுத்துக்கிற களத்தின் மீது அவருக்கு மட்டும்தான் நம்பிக்கை இருந்தது. வேற யாருக்குமே நம்பிக்கை இல்லை. உண்மையை சொல்கிறோம். அவர் அதை டெவலப் பண்ண ஆரம்பித்த உடனே வழக்கம் போல் எல்லாரும் சபார்டினேட்ஸ் எல்லாரும் ஹெல்ப் பண்ணாங்க, எல்லாரும் வேலை செஞ்சாங்க, கூடவே இருந்தாங்க. ஆனால் அது என்ன பேசலன்னு கேட்டிங்கன்னா, பார்த்திபன் சார் படம் எடுக்கிறாரு, நம்ம ஒரு டெக்னீஷியன், நம்ம ஒரு டிஸ்கஷன் அசோசியேட், நம்ம ஒரு அசோசியேட் டைரக்டர், நம்ம ஒரு கேமராமேன், அந்த வகையில் தான் எல்லாரும் வேலை செஞ்சோமே தவிர, இந்த படத்தை எடுத்து முடிக்கிற வரை அந்த கதையையும் அந்த திரைக்கதையும் வசனத்தையும் இயக்கத்தையும் நம்பிய ஒரே சோல், ஒரே பாடி, ஒரே ஹார்ட் மிஸ்டர் ராதாகிருஷ்ணன் பார்த்திபன். அவருக்கு எங்களுடைய பலமான கைத்தட்டல்கள். பொதுவாக சொல்லுவாங்க, ஹிந்திலையும் சரி ஹாலிவுட்லேயும் சரி, ஒரு ஸ்கிரிப்ட் பேச ஆரம்பித்த உடனே ஒட்டு மொத்தமாக அந்த திரைக்கதை குழு முதல்ல சாட்டிஸ்ஃபை ஆகும். கேரளாலையும் அப்படி தான். அப்புறம் ப்ரொடியூசர் சாட்டிஸ்ஃபை ஆவார், அப்புறம் கதை சொல்கிற ஆர்டிஸ்ட் சாட்டிஸ்ஃபை ஆவாங்க, அப்புறம் டெக்னீஷியன் சாட்டிஸ்ஃபை ஆவாங்க, அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலர் டீம்னு ஒன்று இருக்கும், உங்களுக்கு தெரியும் ஹாலிவுட்லாம். இவங்க எல்லோரும் கன்வின்ஸ் ஆனப்பறம் ஷூட்டிங்கே போக முடியும். கதை திரைக்கதை வசனம் இயக்கம் மட்டும் முழுக்க முழுக்க அவநம்பிக்கைகளின் அடித்தளத்தில் ஆரம்பிக்கப்பட்ட படம். ஏன்னா உள்ளே வெளியே மாதிரியோ இல்லை அழகி மாதிரியோ எக்ஸலன்ட் ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் அவர்கிட்ட இருக்குது. உங்களுக்கு தெரியும், ஒரு பெட்டியில் இல்லை, மனப்பெட்டியில் இருக்குது. எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு இதைத்தான் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு வெறுங்கையோட வெளில வர்றாரு. மிக முக்கியமான அவருக்கு கிடைத்த முதல் சந்திப்பு இந்த படத்துடைய தயாரிப்பாளர், ரிவ்ஸ் கிரியேஷன்ஸ் தயாரிப்பாளர் திரு கே சந்திரமோகன் அவர்கள். வீணை பாலச்சந்தருக்கு, ருத்ரையாவுக்கு கிடைச்ச மாதிரி இவருக்கு வந்து கே சந்திரமோகன் கிடைச்சிருக்காருன்னு நாங்கள் பெருமையாக சொல்லலாம். சினிமா தயாரிப்பில் பழந்தின்னு கொட்டை போடாத அறிமுக விதை அவர் போட்ட விதை இன்னைக்கு வெற்றி கனி ஈட்டிருக்கு. முழுக்க முழுக்க ராதாகிருஷ்ணன் பார்த்திபன் அவர்களுடைய திறமையையும், இந்த ரசிகர்களுக்கு ஏதாவது ஒரு படம் பண்ணுறோம், புதுசாக பண்ணுறோன்னு நம்பி இந்த திரைத்துறைக்கு இறங்கின திரு கே சந்திரமோகன் அவருக்கு கொஞ்சம் ப்ளூ கம்பளம் தான் இருக்குது, சிவப்பு கம்பள வரவேற்பு கொடுத்து நாங்கள் வரவேற்கிறோம். இந்த விழா ரொம்ப சுருக்கமான விழா, எங்கள் உருக்கமான விழாவை மாறிடுமோன்னு பயமாக இருக்குது. ஜாலியாகவே இருக்கலாம். மேடைக்கு நிறைய பேரை வரவேற்கிறோம். சிறப்பான எந்த நிகழ்வும் இல்லை, வெற்றி செய்தியை தவிர வேறு எந்த சிறப்புமே இப்போ நம்மள்கிட்ட இல்லை. அரங்கங்கள் கூடுதலாக இருக்குது, காட்சிகள் கூடுதலாக இருக்குது, மக்கள் கூடுதலாக இருக்காங்க. இணையதளத்தில் உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே மாஸ் ஹிட் படம். ப்ரெஸ்ஸில் எல்லாருமே வாழ்த்திட்டாங்க. இன்றைக்கி காலையில் ஒரு ப்ரெஸ்ஸில் கூட ட்ரீட் கேட்டிருக்காங்க, அதுக்கு தான் கேக்கெலாம் வந்திருக்கு.
எல்லாருமே பார்த்து விரும்பிய ஒரு படமாக இந்த படம் அமைஞ்சிருக்கு. உங்களை சந்தித்து உங்களுக்கு நன்றி சொல்கிற இந்த விழாவில் விழா சம்பந்தப்பட்ட எல்லோரையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். முதலாக இந்த சந்தோஷத்தை தயாரித்த அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர், அப்புறம் டைரக்டர், அப்புறம் ப்ரொடியூசர், டிசைனர், எல்லாமே டிஸ்ட்ரிபியூட்டர், நல்ல என்ன சொல்கிறது தாட் ப்ரொவோக்கிங் பர்சன். ஸோ அவர்கிட்ட ஒரு களிமண் கொடுத்தா என்ன ஆகும்னு தெரியும். வந்ததே டேலண்ட் களிமண். ஒவ்வொருத்தரும் வெர்சடைல் பர்சனாலிட்டிஸ், எல்லாருமே ஒவ்வொரு டேலண்ட் உள்ளவங்க. இவர் கையில் கிடைச்ச உடனே அந்த வைரத்து கிடைக்கிற டைனர்களுக்கும் அனைத்து டெக்னீஷியன்ஸுக்கும், முக்கியமாக இந்த படத்தில் வந்து நிறைய தொழில்நுட்ப கலைஞர்கள் இந்த மேடையில் தான் நாங்கள் பேரை உச்சரிக்க முடியும். எஸ்எஃப்எக்ஸ் மதன், ஸ்டில்ஸ் பாலசத்யா தினேஷ், டிசைன்ஸ் பர்பஸ் அண்ட் ஸ்பேஸ் சேகர், காஸ்டியூம் கண்ணன் அண்ட் டீம், மேக்கப் சந்துரு அண்ட் டீம், கோரியோ பண்ண லாரன்ஸ் மாஸ்டர், டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் வந்து கிருஷ்ணமூர்த்தி, ராக்கி, செந்தில், சின்மை பாடி இருக்காங்க. சரி, யார் எழுதுனா அதை சொல்லிடுங்க. பார்த்திபன் சாரோட, அதை நீங்க முன்னாடி சொன்னானே, ஃபர்ஸ்ட் டைம் அவரோட இணைஞ்சு பண்றாரு. ரொம்ப சரி, தட்டி முடிச்சிருங்க. நான் சொல்லி இந்த படத்தில் பாடல்கள் எழுதுகிற முனைப்பில் இல்லை, ஆனால் எடிட் பண்ணி பார்த்தப்போ ஒரு பொருந்தோம். இந்த விழா கூட இப்படி ஒரு விழா படம் ரிலீஸ் ஆகி ஒரு வாரத்தில் இது ஒரு வெற்றி விழாவாக, ஒரு தன்னம்பிக்கையுடன் அந்த மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்கிற ஒரு விழாவாக நான் சினிமா வரலாற்றில் இப்படி ஒரு விழாவை இப்போதுதான் பார்க்கிறேன். அதாவது 100வது நாள் கொண்டாடுவார்கள், 50வது நாள் கொண்டாடுவார்கள். படம் வெற்றி பெற்று விட்டது என்று அறிவிக்கக்கூடிய அந்த ஒரு மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளக்கூடிய இந்த ஒரு விழா, இதில் பங்கெடுக்க கிடைத்த இந்த வாய்ப்பிற்காக முதலில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு 4 நாளைக்கு முன்னாடி பார்த்திபன் ஃபோன் பண்ணி, இன்னைக்கு இது என்னோட படத்தோட ஸ்க்ரீன் இருக்கு வரியா அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் உடனே வரேன்னு சொல்லிட்டேன். நான் பொதுவாக வந்து ப்ரிவியூஸ் இதுக்கெல்லாம் நான் வந்து யாராவது கூப்பிட்டாங்கன்னா எனக்கு உடம்பு சரியில்லைன்னு உடனே சொல்லிவிடுவேன் வந்துட்டு. ஆனால் அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை. அது எனக்கு சரளமாக உடனே பொய் சொல்ல வராது. நிறையா பிளான் பண்ணணும் வந்துட்டு. படம் முடிஞ்சவொடனே வெளியே வந்தவொடனே ஏதாவது கேட்பாங்க வந்துட்டு, டக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இதே இடத்துக்கு ஒரு ப்ரிவியூக்காக வந்திருந்தேன். ஒரு 150 பேர் இங்கே இருந்திருப்பாங்க. திடீர்னு ஒரு 1/2 மணி நேரத்தில் பார்க்குறேன், அதில் ஒரு பாதி பேர் தான் இருந்தாங்க. ஒவ்வொரு ஆளாக செல்ஃபோன் எடுத்து காதில் வச்சுட்டு அப்படியே வெளியே போகிறாரு. ஆனால் பேசி முடிச்சுட்டு யாருமே உள்ளே வர மாட்டேன்றாங்க. எனக்கு இது புரியல, எதுக்கு ஃபோன் பேசிட்டு அப்படியே போயிடுறாங்க அப்படின்ட்டு. அப்புறம் ஒரு இன்டர்வெல் வருது. இன்டர்வெல் வந்தால் எனக்கு ஒரு பயங்கர ஷாக். என் கூட ஹெல்ப்புக்கு வந்து ஆளை காணோம். என்னடா இதை அவனை காணன்னு ஃபோன் பண்ணுறேன். நான் ஒரு வெளியே போனதை நான் கவனிக்கல. ஒரு பஸ்ஸில் ஒரு போகிற சத்தம் எனக்கு கேட்குது. என்ன எங்கேயோ போயிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, நான் புள்ள ஒட்டிக்காரன் என்னை கொல்ல பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. இதனாலே வந்து நான் உண்மை ப்ரிவியூ இந்த ஸ்பெஷல் ஷோக்கெலாம் நான் போகவே மாட்டேன். ஆனால் பார்த்திபன் அப்படி இல்லை.
பார்த்திபன் வந்து ஒரு டைரக்டர் மட்டும் இல்லை, ஒரு நண்பரா, ஒரு எழுத்தாளரா, இன்னும் சொல்லப்போனால் ஒரு வாசகரா, எத்தனையோ பரிமாணங்கள்ல எனக்கு அவர் தெரியும். உண்மையிலேயே பார்த்திபன்கிற ஒரு நபரை அவருடைய எழுத்து கலைகளின் வழியாக நான் தெரிந்து கொண்டது ஒரு அனுபவம்னா, அவர் நேரடியாக நான் புரிஞ்சு கொண்ட ஒரு அனுபவம் ஒன்று இருக்குது. அது என் வாழ்க்கையில் உண்மையிலேயே மறக்க முடியாது. அதாவது சுஜாதா அவர்களுடைய மரணம். சுஜாதா இறந்து போனப்போ நிறைய பேர் வந்தாங்க. சுஜாதா வச்சு படம் பண்ணவங்க, அவர்னால பெரிய ஆதாயங்களை அடைஞ்சவங்க நிறைய பேர் வந்தாங்க. பார்த்திபனும் வந்தார். வந்துட்டு எல்லாரும் போயிட்டாங்க. பார்த்திபன் மட்டும் அங்கேயே இருக்கார். நானும் பார்த்திபன் தான் இங்கே இருக்கோம். அந்த 3 நாளும் ஒரு மரணம் சம்பந்தமாக ஒரு குடும்பத்திற்கு என்னென்ன விதமான ஒரு சப்போர்ட்டை பண்ண முடியுமோ அவ்வளவையும் அங்கேருந்து பண்ணிகிட்டே இருக்கார். அது மட்டும் இல்லை, சுஜாதா சார் இறந்த 2வது நாளில் ஒரு மிகப்பெரிய ஒரு அஞ்சலி கூட்டத்தை அவர் ஏற்பாடு பண்ணுறார். அஞ்சலி கூட்டம்னா சாதாரணமானது இல்லை. சுஜாதா சாரோட கையெழுத்துக்களை எல்லாம் ஸ்கேன் பண்ணி அதெல்லாம் ஃப்ளோ பண்ணி, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய அவர் எப்படியெல்லாம் அவருடைய ஆடியோ வீடியோ விஷுவல்ஸ் எல்லாம் தேடி அதை பேடையில் ஸ்க்ரீன் பண்ணி உண்மையிலே சுஜாதாவை அப்படியே ரீக்ரியேட் பண்ணுறாரு. இது எப்படின்னா 2வது நாள் இத்தனைக்கும் தொழில் ரீதியாக அவங்க 2 பேரும் வந்து ஒர்க் பண்ணவங்க இல்லை. நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். சுஜாதா கூடவே ஒர்க் பண்ணவங்கலாம் யாருமே இல்லை. ஆனால் இதை ஏன் இவர் செஞ்சுட்டே இருக்கார்? இதுதான் எனக்கு ஒரு கேள்வி. சுஜாதா இருக்கையில் அவருக்கு ஏதாவது பண்ணாலாவது ஏதோ ஒரு மீச்சுவலாக ஒரு உதவி இருக்குன்னு சொல்ல, அவர் இறந்து போயிட்டாரு. ஏன் பண்ணுறாருன்னா, ஒரு ரியல் பேஷன், ஒரு லவ் இருக்க ஒருத்தன் மட்டும்தான் அதை பண்ண முடியும். வெறுமனே ஒரு ஆள் செலிபிரிட்டியாக இருக்கான், அவங்ககிட்ட ஒரு டேலண்ட் இருக்குது, அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள் அதை பண்ணவே முடியாது. இன்னைக்கு வரைக்கும் சுஜாதாவை பற்றி, சுஜாதாவோட மரண தினத்தை பற்றி நான் யார்கிட்டயாவது பேசிகிட்டு இருக்கப்போ நான் பார்த்திபனை பற்றியும் சேர்த்தே தான் பேசுவேன். எனக்கு அது இன்னும் அது ஒரு அழியாமல் இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு சம்பிரதாயத்துக்கு ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ணலாம். ஆனால் அன்றைக்கி பண்ணது ஒரு மீட்டிங் இல்லை. சுஜாதாவை அவர் இறந்த 2வது நாளில் ஒரு ஈவெண்ட்டாக மாற்றினார். ஸோ அந்த விதத்தில் அவர் ஒரு மனிதராக, ஒரு கலைஞராக என்றைக்குமே என் மனசுக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்திருக்காரு. இந்த படம் பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி இந்த படம் எந்த சூழலில் வெளிவருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். எனக்கு சின்ன வயசில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அத்தை ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க ஒரு பயங்கரமான சினிமா பைத்தியம். எல்லா படத்தையும் பார்த்துருவாங்க. நான் ஏதாவது படம் பார்த்துட்டு நல்லா இல்லைன்னு சொன்னால் என்னை திட்டுவாங்க. ஒரு படத்தை எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுக்கிறான், அதை போய் நல்லா இல்லைன்னு சொல்கிறியே அப்படின்ட்டு. அவன் மட்டும் என்னை கஷ்டப்படுத்துறாங்கல்ல படத்தை காட்டி, அது மட்டும் சரியானு நான் கேட்பேன் வந்துட்டு. ஆனால் அவங்க விட மாட்டாங்க. படம் எடுக்கிறது எப்படி எவ்வளோ கஷ்டம்னு உனக்கு தெரியுமான்னு ஆர்கியூ பண்ணிகிட்டே இருப்பாங்க. பேசி பழக்கம் இல்லை, புதிய விஷயமா இருக்குது இதெல்லாம். ரெண்டு விஷயங்களை மட்டும் இங்கே உங்களோட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். தமிழ்லேயே ரொம்ப பெரிய விஷயமான ஒரு வார்த்தை வந்து அம்மா அப்பா, அதற்கு பிறகு உள்ளது நன்றிங்கிற ஒரு வார்த்தை தான். நான் அதை வந்து இங்கே நன்றிங்கிறத உங்களோட பகிர்ந்துக்க விரும்புகிறேன். இந்த படத்தோட இவ்வளோ பெரிய வெற்றியை கொடுத்த இந்த ஊடகங்கள், பத்திரிகைகள், டிவி, அனைத்து டிவி சேனல்கள், ரசிக பெருமக்களுடைய ரசிகர்கள் எல்லாருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை எங்கள் பிஎஸ் கிரியேஷன் சார்பாக நான் தெரிவிச்சுக்கிறேன். அடுத்த ஒரு விஷயம், இந்த அறிமுக விழாவிலேயே நான் சொல்லியிருக்கேன், இந்த படத்தில் வந்து பார்த்திபன் சார் வந்து மீண்டும் ஒரு புதிய பாதை எங்களுக்கு கொடுக்கணுன்ற வார்த்தையை நான் இன்றைக்கி நான் சொல்லியிருந்தேன். அவர் மேலே இந்த நம்பிக்கையில் தான் நாங்கள் சொன்னோம். இன்றைக்கி அது வெற்றி விழாவாக மாறி நடந்துச்சு. ஒரு கலைஞனாக வந்து ஒரு வெற்றி படத்தில் வந்து ஒர்க் பண்ணணும். அந்த படத்தில் நம்ம ஒர்க்கு நல்லா இருந்துச்சுன்னா அது போய் ஆடியன்ஸ்கிட்ட பெருசாக ரீச் ஆகும். அந்த வகையில் இந்த படம் எங்கள் எல்லாருக்குமே ஒரு வெற்றி படம் அமைஞ்சதில் ரொம்ப சந்தோஷம். அந்த வெற்றி படத்தில் கேப்டனாக வந்து எங்களெல்லாம் செயலாற்ற வச்ச டைரக்டர் பார்த்திபன் சார் அவர்களுக்கு நன்றி. அடுத்த ஆடியோகிராஃபி லக்ஷ்மி நாராயணன் சார். இந்த படம் வெற்றி அடைஞ்சது பெரிய சந்தோஷம்தான். எனக்கு இந்த வருஷம் 3 படம் கண்டினியூவாக ஹிட்டு. விஐபி, ஜிகர்தண்டா, இந்த படம். நான் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கேன். அப்புறம் சாரை பற்றி சொல்லணும் அப்படின்னா நிறைய இருக்குது. எனக்கு சாரோட 3வது படம், 3 படம் ஹிட் அவரோட. பேசும்போது நீங்கள் தான் சொன்னீங்களா களிமண் ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்க. என்ன சொன்ன மாதிரி இருந்தது. உங்களுக்கு உங்கள் ப்ராப்பர்ட்டி ஞாபகமாக இருக்குதா உங்களுக்கு? அதனால் எனக்கு வந்து அவரை பற்றி சொல்லணும்னா, நான் ஜாலியாக இருந்தேன் சினிமாவில். அதான் சினிமா நினச்சிட்டு இருந்தேன் கொடைக்குள் மழை வரைக்கும். அங்கே வந்து தான் எவ்வளோ டெடிக்கேஷன். சினிமான்றது வந்து மிகப்பெரிய ஒரு பிளேஸு. எங்கள் சும்மா ஓபிலாம் அடிக்க முடியாது, ஒவ்வொரு நாளும் தவம் இருக்குன்னு தெரிஞ்சது வந்து அவர் மூலியமாக தான். அதுக்காக அவருக்கு இன்னொரு தேங்க்ஸு. இந்த படம் வெற்றி அமைஞ்சதுக்கு தேங்க்ஸ். அடுத்ததாக படத்தொகுப்பாளர், ரொம்ப நல்ல பேர் எடுத்திருக்கிற ஆர் சுதர்சன் அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம்.
ஒரு என்ன சொல்கிறதுனே தெரில. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படம் இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆனதுக்கு. இதுக்கு பார்த்திபன் சாருக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம் அந்த படத்துக்காக ஒரு 1 இயராக. அது இந்த வெற்றிக்கு அப்புறம் தான் அது இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஃபீல் பண்ண முடியுது. தேங்க்யூ. அடுத்தது இசையமைப்பாளர் சத்யா அவர்கள். மைக் ஒரு ஆளை விட்டு போட்டோம். எல்லா படத்துலையும் புதுசாக பண்ணுவார், இந்த படத்துலையும் புதுசாக என்ன மியூசிக் பண்ண வச்சுருக்காரு. ரொம்ப தேங்க்யூ சார். உங்களுக்கும் என்னோட நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தோட வரவேற்பு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. ஏன்னா தேட்டரில் போய் நானும் ஆடியன்ஸை தான் பார்த்தேன், ஒரு ஆர்டிஸ்டாக நான் பார்க்கல. அதோட அனுபவமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கண்ணில் தண்ணீர் தான் நின்றுது. அதுவே ஆடியன்ஸ் கொடுத்த வரவேற்பே ரொம்ப பெரிய வெற்றிக்கு காரணம். ரொம்ப நன்றி. அகிலா கிஷோர். அனைவருக்கும் வணக்கம். Every time everybody will ask me, did Parthiban sir tell you the story? Did he tell you the story? So he never told me the story, but I'd like to say that I've got a lot of appreciation for the role that I've done. So at this moment, I can think of only one thing, that in Bhagavad Gita it says, Karmanya Vadika Raste Ma Phaleshu Kadachana. So it means that do what you can and just leave it to God. So I did what I can and left it to Parthiban sir. Thank you so much. Sagitya. Before I say anything, Parthiban sir, thank you for giving me Shirley. Thank you for giving everyone this movie. நான் பார்த்திபன் சாரோட பெரிய ஃபேன். ஸோ இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு சான்ஸ் கிடச்சோடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த படத்தில் எங்கள் கூட ஒர்க் பண்ணி ஹெல்ப் பண்ணி எல்லாருக்கும் தேங்க்யூ. தம்பி ராமையா சார், தேங்க்யூ ஸோ மச். நாங்கள் எல்லோரும் நியூ கமர்ஸ். படத்தில் ஷூட்டில் ரொம்ப பொறுமையாக இருந்து ஹெல்ப் பண்ணார். தேங்க்யூ. மகாலட்சுமி. ஸ்ரீ குருபியோ நமஹ. எல்லாருக்கும் வணக்கம். First of all, I don't know whether I will be able to express myself right now. First of all, thanks to Parthiban sir for his superb guidance throughout the movie, and also to the co-artist, especially Mr. Thambi Ramaiah sir, and also to Mr. Santosh, because எனக்கு தமிழ் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒரு லாங்குவேஜ். ஆனால் தமிழே ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு லாங்குவேஜ். பார்த்திபன் சாரோட டைலாக்ஸ் அதை விட பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ அது to understand that and to by heart, it was a little difficult for me. So adukkaga enna help panniya co-artist and also the assistant and associate directors, as well as all the other crew members of the movie. Thanks to everybody. So thanks to Parthiban sir. Thank you. ரெண்டு ரோல் பண்ணனால 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டாங்க. Sorry for that. Thank you. So nice of you. அடுத்தது குட் ஆஃப்டர்நூன். தேங்க்யூ. இது நான் முன்னரே சொன்னால் அவர் நிமிஷத்தில் நான் பேசின அவங்க மாதிரி தான் நான் பேசலை. எனக்கு தெரியும் அவரை பற்றி, அதனால தான் அவரை பேச விட்டேன். அவர் இப்போ 2 வார்த்தை பேசுவார். எல்லாருமே பேசிட்டாங்களே, அவ்வளோ பவர்ஃபுல்லான பேச்சு கேட்டதுக்கு. சபையோடைய அழகான ஒரு மரியாதை, அன்பை கருதி 2 வார்த்தைகள் பேசுவார். இந்த படத்தில் ஒர்க் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா என்னை பொறுத்தவரைக்கும் இது ஒரு லோக்கலான படம், கோடம்பாக்கத்தில் நடக்கிற படம். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ லோக்கலாக இருக்கோமோ அவ்வளோக்கு தான் இன்டர்நேஷ்னலாக போக முடியும். அதனால் ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். கீப் இட் அப். எல்லாருக்கும் வணக்கம். நான் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கிறதால இப்போது என் வாய் பேசலை, மனசு பேசுது. அதனால் எனக்கு 1 நிமிஷம் எக்ஸ்ட்ரா வேணும்னு நான் கேட்டுக்கிறேன். இது அந்த ஃபஸ்ட்டு சீன் டைலாக்ல சார் நீங்கள் படத்துக்கு மாட்டிக்கிச்சு. இல்லை, எனக்கும் சினிமாவுக்கும் இருக்கிற அந்த தொடர்பு வந்து ரொம்ப தூரம். என்னென்னா, படத்தை பார்த்து விசில் அடித்து தியேட்டர் முன்னாடி ஸ்க்ரீனில் ஏறி டான்ஸ் ஆடி கட் அவுட் வச்சுட்டு இருந்த அந்த யங்ஸ்டர்ஸில் நானும் ஒருத்தவன். நான் உள்ளே வந்ததுக்கப்புறம் சினிமானா என்னென்னு கற்றுக்கினதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் எனக்கு முன்னாடியே வந்த இன்ட்யூஷன் இது என்னென்னா, சக்ஸஸ் மீட் ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி எனக்கே தெரியாமல் நான் பார்த்திபன் சாரோட புதிய பாதை படம் வந்து மறுபடியும் எடுக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு இதுவில் பார்த்த உடனே நான் உட்காந்து நைட்டு கவிதை எழுத ஆரம்பிச்சிட்டேன். என்ன கவிதைனா, இந்த மாதிரி இது கிரியேட்டர்ஸ்க்கான டைம், இது கிரியேட்டிவிட்டிக்கான ட்ரெண்ட் இது. ஸோ இந்த டைமில் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய சக்ஸஸ் எங்கேயோ இருக்குது அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் அதில் நானும் இருக்கேன்னு சொல்லிட்டு நினச்சது தான் சார் என் கதையில் எனக்கு கொடுத்த ட்விஸ்டாக இருந்தது. அப்புறம் எங்கள் எல்லாரையும் அறிமுகப்படுத்தினதுக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் சாருக்கு. எங்களை மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய புதுமுகங்கள் இருக்காங்க. விஜய் சேதுபதி சார், ஆர்யா சார், அதுக்கப்புறம் பிரகாஷ் ராஜ் சார். ஏன் அவங்களெல்லாம் புதுமுகன்னு சொல்கிறேன்னா, ஹீரோக்கான கதையாக இல்லாமல் ஒரு கதாபாத்திரங்களை வச்சு அவங்களும் ஒரு கதாபாத்திரமாக இருந்தாங்க இந்த படத்தில். ஸோ அதனால் தூரத்தில் இருக்கிற எல்லாருக்கும் இந்த படத்தை பற்றி சினிமானா என்ன, அதை எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கற்றுக்கிறதுக்கான ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ நான் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் சார். உங்களுக்கு ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் சார். அப்புறம் முக்கியமாக
இந்த படத்தில் வந்து மிக பத்திரிகை, தொலைக்காட்சி, இணையதள சகோதர சகோதரிகளுக்கு என் மாலை வணக்கம். எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு நல்ல படைப்பை வெகுஜன மக்களிடம் இன்னும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற ஒரு நியாயமான அந்த தர்ம சிந்தனையோடு இந்த படத்தினை சரியான முறையில் ஆய்வு செய்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் ஐயா மனுஷபுத்திரன் அவர்களுக்கு வணக்கம். எங்கும் வித்தியாசம், இதில் வித்தியாசம், தட் இஸ் பார்த்திபன் சார். அது இந்த நூற்றாண்டு அவர்களிடமிருந்து இந்த பட்டத்தை வேறு யாருனாலையும் பறிக்க முடியாது. அதற்கு உதாரணம் தான் இந்த படத்தில் இவ்வளவு பேர் இன்றைக்கி முன்னணியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் வரை ஒட்டுமொத்தமாக ஒரு காட்சியில் வந்துட்டு போகிறாங்க அப்படின்னா இது வேறு எந்த இயக்குனராவது இந்த சாதனை செய்ய முடியுமா அப்படின்னா நிச்சயமாக செய்ய முடியாது. யாருனாலும் முடியாது, நிச்சயமாக முடியாது, வாய்ப்பே கிடையாது. ஸோ அப்போ அது ஒரு வித்தியாசப்படுத்திடலாம். இதுக்கு முந்தைய படங்களில் கூட பார்த்திபன் சார் அவர்கள் வித்தியாசமான முயற்சியோடு தான் ரசிகர்கள்ட்ட வருவாங்க. ஆனால் அந்த படங்களுக்கு ரசிகர்கள் கொடுக்காத ஒரு முரட்டுத்தனமான ஒரு ஆதரவு இந்த படத்திற்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா எனது சிற்றறிவுக்கு எட்டிய வரை இந்த வித்தியாசத்தை தான் 7வது அறிவு என்ற சிந்தனையை விட்டு 6வது அறிவுக்குள் தன்னை அடக்கி கொண்டு வெகுஜன மக்களுக்கும் ஒரு பாமரனுக்கும் போய் புரியக்கூடிய வகையில் இதை பதிவு செய்திருக்காருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த வகையில் முந்தைய படங்களில் அவர்களுடைய உழைப்பு விழலுக்கரைத்து நீராக போனாலும் இந்த உழைப்பு, இந்த முரட்டுத்தனமான உழைப்பு, இது ஒன் மேன் ஷோன்னு தான் சொல்ல முடியும். அவரை தான் ஃபாலோ பண்ணோம் எல்லாருமே. ஸோ இவ்வளோ பெரிய முரட்டு வெற்றி ரசிகர்களிடமிருந்து கிடைத்ததற்கு யார் காரணம் என்றால் நிச்சயமாக நான் சொல்வேன் இந்த பத்திரிகை, இந்த தொலைக்காட்சி, இந்த ஊடகம் தான். ஏன்னா இது பெரிய உடனடியாக தேட்டரை இழுக்கக்கூடிய வகையில் அங்கே முகங்கள் கிடையாது. உள்ளே இழுப்பதற்கான காரணம் ஒன்லி பார்த்திபன். ஸோ பார்த்திபனை நம்பி உள்ளே வந்தார்கள், யாரும் ஏமாற்றப்பட மாட்டாங்க என்ற ஒரு சிந்தனையை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்த இந்த ஒட்டுமொத்த மீடியாவுக்கு என் தலைவனிக்கு என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு நம்ம ஒரு 7வது நாள் உட்காந்து பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா இது பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட்டா அப்படின்னா பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட். ஏன்னா நேற்று இரவு ஒரு வெகு நாட்களுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டார் இல்லாத ஒரு படத்திற்கு பிளாக்ல வாங்கி தேவி கலாவிலிருந்து கேஜி காம்ப்ளெக்ஸ் கோயம்புத்தூர் வரைக்கும் பிளாக்ல வாங்கி இந்த படத்தை பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு இந்த படம் பெற்றிருக்கு. அந்த வகையில் எனக்கு தனிப்பட்ட முறையில் தம்பிராமையோடைய சந்தோஷம் என்ன அப்படின்னா ஒரு மைனா, ஒரு கும்கி, ஒரு சாட்டை, ஒரு நேரம், ஒரு கழுகு, இந்த மாதிரியான படங்கள் முற்றிலும் கிட்டத்தட்ட நான் புதுமுகங்களோட தான் ஒரு ட்ராவல் பண்ணியிருக்கேன். நான் பெரிய மாஸ் ஆர்டிஸ்ட் அதுக்கு மயங்குற வயசு கிடையாது, பெரிய பிரபலங்களுக்கு மயங்க வேண்டிய அவசியம் கிடையாது. எனக்கு அந்த வயசு இறைவன் இப்போ கொடுத்துருக்கிறாரு. ஸோ என்னை பொறுத்தளவு புதுமுகங்களோடு பயணம் செய்வது என்றால் எனக்கு அப்படி ஒரு சுகமாக இருக்கும். நான் ஒரு அண்ணனுடைய ஸ்தானத்திலிருந்து, ஒரு மாமான்ற ஸ்தானத்திலிருந்து, ஒரு சித்தப்பன்ற ஸ்தானத்திலிருந்து அந்த குழந்தைகளோடு ட்ராவல் பண்ணுவது. இருந்தாலும் அந்த உழைப்பு எந்த வகையிலும் வீண் போகாத வரை பார்த்திபன் சாருக்கு என்னை கும்கிக்கு பிறகு எனக்கு தனிப்பட்ட முறையில் நிறைய பத்திரிகையாளர்கள், சகோதர சகோதரிகள் உங்களிடமிருந்தும் விஐபி என்று சொல்லக்கூடிய பிரபலம் அவர்களிடமிருந்தும் எனக்கு தனிப்பட்ட முறையில் பெரிய ஃபோன் கால்ஸு, எனது நெஞ்சை நெகிழ வைக்கக்கூடிய ஒரு சந்திப்பாக இதை நான் கருதுகிறேன். எல்லாத்தையும் தாண்டி ஒரு சக ரசிகனாக கதையில்லாத கதை என்ற ஒரு விஷயத்திற்கு மனுஷபுத்திரன் ஐயா அவர்கள் இதை தயாரிப்பாளரிடம் எப்படி இந்த பார்த்திபன் சார் சொல்லி ஓகே பண்ணியிருப்பார்? வாய்ப்பே கிடையாது. கதையாக சொல்லவே முடியாது. அவரே சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஒரு 7-8 கதைகள் தூக்கி உள்ளே வச்சு அது ஒரு வட்டத்துக்குள் கொண்டு வந்து அந்த வகையில் இந்த படத்திற்கு எங்களது பார்த்திபன் சாரை, என அன்பை சகோதரர் பார்த்திபன் சார் அவர்களுக்கு மிக அற்புதமான ஒரு சுதந்திரத்தை கொடுத்து இப்பேற்பட்ட படம் எடுப்பதற்கு காரணகர்த்தாவாக இருந்த தயாரிப்பாளர் ஐயா அவர்களுக்கும் நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம். அதை போக இந்த படத்தில் இத்தனை புதுமுகங்களை அறிமுகப்படுத்திருக்கிறாங்க. எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. அவர் அத்தனை பேருக்கு வாழ்க்கை கொடுத்து விட்டு ஒரு சாதாரண ஊழியனை போல அடுத்து ஒரு முரட்டு பயணத்துக்கு தயாராக இருக்கக்கூடிய பார்த்திபன் சார் அவர்களுக்கு மீண்டும் எனது நன்றியை தெரிவித்து நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். கோவம்லாம் வந்து அந்த செருப்பகள்கிட்ட அடிப்பா அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் தோணுது. இந்த மாதிரி தோணி ஏதாவது ஒரு பிரச்சனை நம்ம உண்டாக்கிக்கலாமா, பார்த்துக்கலாம் அப்படின்லாம் தோணுது. ஏன்னா இது எப்படியாவது நிறுத்தணுங்கிறது தான் நம்மளுடைய அபிப்பிராயம். நாளைக்கு வந்து நானே களத்தில் போய் இறங்கி நேரடியாக போய் அவங்களோட தகராறு பண்ணுறது அப்படிலாம் முடிவு பண்ணியிருக்கேன். இல்லை என்னென்னா இந்த படத்தில் வர கரெக்ஷன் தான் இந்த தயாரிப்பாளர் மறுபடியும் ஒரு நல்ல படம் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது என்னுடைய மேக்ஸிமம் அதுக்கு என்ன போராடணுமோ அது நான் போராடிட்டு இருக்கேன். வேறு ஏதாவது விடுபட்டு போச்சான்னு எனக்கு தெரியல. சரி, நான் என்னுடைய பேச்ச முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்களோட கொஞ்சம் லேசாக கலந்து பேசிக்கலாம். அதனால் யாராவது ஏதாவது என்னோட கலந்து பேசணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கேட்கலாம். யாராவது ஏதாவது பேசுறதுக்கு இருக்கா? மைக் கொடுங்க, டக்குன்னு கொடுங்க. ஒரே நிமிஷம் சார், மைக் கொடுத்துடலாம்.
மைக்ல பேசினாலே அந்த திருட்டு விசிடி செய்யறவங்களுக்கு கேட்க மாட்டேங்குது. இதுவரை எவ்வளவு தூரம் மைக்ல பேசிட்டோம், நீங்க மைக் எல்லாம் பேசினா எங்க கேட்க போகுது உங்களுக்கு? திருட்டு விசிடிக்கு எதிராக நாளைக்கு ஒரு போராட்டம் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னீங்க. எப்படி ஸ்ட்ரைட்டா நீங்களே போறீங்களா, இல்ல போலீஸ் பாதுகாப்போட போறீங்களா? இல்ல, போலீஸோட பாதுகாப்புக்கு நான் கூட போறேன். இல்ல, சில நேரத்துல போலீஸ் மட்டும் போகும்போது நமக்கு பாதுகாப்பு இல்லாம இருக்கு. அதனால போலீஸ் போகும்போது நம்மளுடைய பாதுகாப்புக்காக போலீஸோட நான் போயிட்டு வந்துடுறேன். அப்பதான் அது முழுக்க அந்த பலன் நம்ம அனுபவிக்க முடியும். கமிஷனர் ஆஃபீஸ் முதல்வர் உங்கள்கிட்ட புகார் கொடுக்குறீங்களா? இல்லை, கமிஷனர் ஆஃபீஸில் ஏற்கனவே நாங்கள் போய் புகார் கொடுத்தாங்க. கமிஷனர்கிட்ட போய் நாங்கள் இந்த மாதிரி, நான் என்னுடைய படத்துக்கு இல்லை, நான் புத்திசாலித்தனம் என்ன பண்ணேன்னா ஜிகர்தண்டா படத்துக்கு இந்த மாதிரி வந்தப்போ அவர் கேட்டார். நான் சொன்னேன், நாளைக்கு என் படம் வரப்போகுது, அதனால் உங்கள் படத்துக்கு வந்துட்டேன்னா நான் ஒரு பெருந்தன்மைக்காரன் அப்படின்னா எனக்கு பேர் இருக்கும். பர் அவன் சுயங்கலாக்காரன், அவன் படத்துக்கு மட்டுமே போகிறான்னு ஒரு கெட்ட பேர் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஜிகர்தண்டாவுக்கே நான் போய் உட்காந்தேன். அப்புறம் அவர் பார்த்துட்டு அப்படி கேட்டார், ஓ இந்த மாதிரிலாம் வருதா அப்படின்லாம் கேட்டார் நம்ம கமிஷனரை. நான் சொன்னேன், அவருக்கு தெரியல இந்த மாதிரிலாம் வருதா அப்படின்னாரு. அப்புறமேல எங்கேருந்து இதெல்லாம் வருது அப்படிலாம் நம்மளை கேட்டார். இது நம்ம நான் சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 500 வருஷமாக நாங்கள் இந்த மாதிரி வந்து இந்த கமிஷன் ஆஃபீஸ்க்கு வந்து நாங்கள் மனு கொடுத்துட்டே இருக்கோம் சார். இது வரைக்கும் அதுக்கான எந்த, ஆனால் பார்த்தீங்கன்னா மற்ற கவர்மெண்ட்டில் கர்நாடகாவிலையும் ரஜினி சார் சமீபத்தில் ஒருத்தர் கூப்பிட்டு சொல்லியிருக்காரு, கர்நாடகாவில் ஏன் வரலன்னா அங்கே எங்கேயாவது ஒரு கடையில் இருந்ததுன்னா அங்கே ஒருத்தர் இருக்காரு, பேர் சொல்ல விரும்புகிறேன் நான், நேருக்கு நேராக போய் ஏறி நின்று ஒரு மிதிக்கிறது அவனை, அந்த கடைக்காரனை. வர பிரச்சனையை பார்த்துக்கலாம். பல நேரத்தில் வன்முறை தான் வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கு நன்முறையாக இருக்குமோன்னு தோணுது. அதனால தான் நான் முடிவு பண்ண நாளைக்கு இந்த விஷயத்தை நம்மளே கையில் எடுக்கலான்னு சொல்லிட்டு. அங்கே இல்லை, ஆந்திராவில் இல்லை, கேரளாவில் இல்லை, ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இந்த விஷயம் வந்து அப்படியே கொடிகட்டி பறந்துட்டு இருக்கு. அது வந்து இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு பெரிய வருத்தமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ தான் நம்ம படம் பிக்கப் ஆகுது. 6 நேரத்தில் 30 ரூபாய்க்கு போட்டு வித்துட்டா நம்ம என்ன பண்ணுறது, வடை விற்கிற மாதிரி. அதுதான் நானும் சொல்கிறேன், அதை தான் நானும் சொல்கிறேன். அது இல்லைங்க, நம்ம என்ன பண்ண அப்படி விட்டுற முடியாது இல்லையா? இப்போ இது நம்ம குழந்தை, நம்ம சுதந்திரம் கூட அப்படி தான் வாங்கணுங்க. பல வருஷமாக போராடி அப்புறம் தான் ஒரு நாளைக்கு சுதந்திரம் அந்த ஆகஸ்ட் 15 வந்தது. அதனால் நம்ம விட்டுற முடியாது இல்லை, நம்ம குழந்தைய தடிக்கு கீழே விழுதுங்கிறதுக்காக இல்லைங்க, அது எப்போ பார்த்தாலும் விழுந்துட்டு தாங்க அது சாவட்டும் அப்படின்னு விட்டுற முடியாது இல்லை. அதனால் நம்ம தொடர்ந்து போராட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம் நம்ம. அதாங்க, அது இல்லை, அது ஒரு காலத்தில் இருந்த ஒரு விஷயம். நான் வந்து இந்த படத்தோட